ஹாய் டீம். இதில் வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க ஹலோன்னு. இந்த ஹலோவில் வந்துட்டு ஈயை 2 டைம், ஹச்சை வந்துட்டு ஒரு டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஈயை 2 டைம் பிரிண்ட் பண்ணணும். எல்லை வந்துட்டு 7 டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓ வந்துட்டு 5 டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்மளோட அவுட்புட் வந்துட்டு நமக்கு தெரியும். இன்புட் வந்துட்டு நமக்கு ஹலோ. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிப்பீட்டாக ஓ எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட்டாக பிரிண்ட் பண்ணுறதுனால இதில் வந்துட்டு நம்ம ரிப்பீட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜென்ரலாக ப்ரோக்ராம் வந்துட்டு எப்பயும் மெயின் கிளாஸையும் மெயின் மெத்தடையும் டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டோம். ஸ்ட்ரிங் டைப்பில் வந்துட்டு இன்புட் வேரியபிள் கொடுத்து நம்மளோட இன்புட்டை வந்துட்டு ஹலோன்னு வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட்டை வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப்பில் போட்டுட்டு அவுட்புட் வேரியபிள் கொடுத்துட்டு எம்டியாக டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, இப்போ அவுட்புட்டை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஹெச் கொடுத்து ரிப்பீட் மெத்தடில் டாட் ரிப்பீட் ப்ராக்கெட்குள்ளே ஒன்னுன்னு கொடுத்தோம்னா ஹெச் வந்துட்டு ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். தென் அதே மாதிரி அவுட்புட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இ கொடுத்து டாட் ரிப்பீட் ப்ராக்கெட்குள்ளே 2 கொடுத்துருக்கனால இ 2 டைம் பிரிண்ட் ஆகும். தென் அதே மாதிரி அவுட்புட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு எல் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து டாட் ரிப்பீட் 7 கொடுத்தோம்னா எல் வந்துட்டு 7 டைம் பிரிண்ட் ஆகும். தென் அவுட்புட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஓ வந்துட்டு டாட் ரிப்பீட் 5ன்னு கொடுக்கறதுனால ஓ 5 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஃபைனலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு கடைசியாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட்டை மொத்தமாக கால் பண்ணும்போது ஹச் நமக்கு ஒரு டைம் பிரிண்ட் ஆயிருக்கும், இ 2 டைமு, எல் வந்துட்டு 7 டைம் பிரிண்ட் ஆயிருக்கும், ஓ வந்துட்டு 5 டைம் பிரிண்ட் ஆயிருக்கும். நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக கீழே பிரிண்ட் ஆயிருக்கும். தேங்க்யூ டீம்.